கீரை இல்லாமல் ஒரு நாளும் போகக்கூடாது. தினசரி ஒரு கீரை. பசலை கீரை கிடைக்கா, பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கா, கரிசலாங்கண்ணி கிடைக்குதா, முருங்கை கீரை கிடைக்குதா, இந்த கீரை சமைத்து சாப்பிடணும். காய்கறிகளிலும் புலாலையும் இருப்பதை காட்டிலும் அதிகமாக மைனர் மைக்ரோ நியூட்ரியன்ட் கீரையில தான் இருக்கு. ஜிங்க் சத்தும் செலினியம் சத்தும் வேற எதுலையும் கிடைக்காது, கீரையில மட்டும் தான் கிடைக்கும். நம்ம கோவிட் வந்தப்ப எல்லாரும் போய் சிங்கோவிட் மாத்திரை வாங்கி போட்டோம் இல்லையா? இந்த ஜிங்க் வேற எங்க இருக்கு? நிலக்கடலையிலும் கீரையிலும் தான் இருக்கு. அப்ப தினம் கொஞ்சம் கீரை எடுக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இப்ப கை குழந்தை வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல பேரம்பேத்தியோ இல்ல உங்க பிள்ளைகளோ கை குழந்தை இருக்குன்னா 8ஆம் மாசம் சோறு ஊட்டும் போதே தயவு செய்து கீரை சோறை பழக்கி விடுங்கள். அந்த பச்சையம் கலந்த அந்த சுவை அந்த குழந்தைக்கு தாய் வழியாக தாயினுடைய சிறுகை அளாவிய கூழ் அப்படிமா திருக்குறள்ல. அந்த தாய் குழைச்சு தாய் கொடுத்து பழக்கிட்டான்னு வச்சுக்கோங்க கீரை சோறை, காலத்துக்கும் அந்த குழந்தை காய்